துரோக சிந்தனை. அது எப்படா பெருக்கிறதுன்னு எந்த தலைவனும் யோசிக்கல. வித்தா நல்லா சம்பாதிக்கலாம். ஏன்? தண்ணீர் தவிர்க்க முடியாத உயிர் தேவை. கல்வி எப்படி, மருத்துவம் எப்படி, மின்சாரம் எப்படி, அதை விட தண்ணீர். குளிக்காமல் ஒரு வாரம் இருக்க முடியும், தண்ணீர் குடிக்காமல் எவ்வளவு நாள் இருக்க முடியும். அதனால் உயிராகாரமாக உயிர் தேவையாக இருக்கிற நீரை சந்தையாக்கினால் தவிர்க்க முடியாத சந்தை, செல்வத்தை குவிக்கலாம், வருவாயை பெருக்கலாம் என்று இந்த வியாபாரிகளின் மூளை சிந்தித்தது. ஏன் இந்த தண்ணீர் எப்படி விற்பனை பண்டமாச்சு? ஏன்னா உலகம் வர்த்தக மயமாகிவிட்டது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே, நமக்கு தண்ணீர் உயிர் தேவை. அதை விநியோகிப்பது, மக்களுக்கு தரமான தூய குடிநீரை கொடுப்பது அரசின் கடமை. இது சேவை. அறிவை வளர்க்கும் கல்வி மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது ஒரு சேவை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அது என் மக்களுக்கு தேவை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது நம்ம பார்வையில், நம்மளை பொறுத்தவரை அது ஒரு சேவை. சாலை போடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம், இதெல்லாம் ஒரு சேவை நமக்கு. ஆனால் இந்த உலக வர்த்தக அமைப்பு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், WTO என்கிற இந்த வர்த்தக அமைப்பு என்றால்